என்னோட ஆயில் டிஸ்பென்சர் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த பாட்டமாக நீங்கள் ஃப்ளவர் பாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் எந்த ஃப்ளவர் இண்டோர் பிளான்ட்ஸும் வச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் ஒன்று வாங்கி அதை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மணி பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதிலேயே போட்டு வச்சுருக்கேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் தண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு பேனில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50% இது குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை ரொம்ப சுண்டி வதங்கி வரணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு 75% வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக ஒரு 75% வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு இந்த சீரகம், கொத்தமல்லி வறுத்ததையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வதக்கி வச்சதையும் எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் யூஸ்வலாக போகிற தாளிப்பு போட்டிங்கன்னா கொத்தமல்லி சட்னி